ஹாய் ஹலோ வாங்க இப்போ நம்ம ஒரு கதையோடு நம்ம இப்போ வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைமாக இது பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் guys. இது ஒரு ஃபைட்டிங் ஸ்டோரி தான். வாங்க இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதை ஸ்டார்டிங்லேயே இப்போ சின்ன பையன் கூட இருக்கான். உங்கள் தாத்தா கூட நின்றுட்டு, நான் இப்போ போகிறேன், நீ நல்லபடியாக வளரு சரியா, நான் இப்போ விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்க தாத்தா சொல்லு, சீக்கிரமாக வாங்க, பத்திரமா இரு, யாருக்கும் நீ ஒரு பெரிய ஃபைட்டராக ஓடணும் சரியா. தாத்தா தாத்தா போவாதீங்க, என்னை விட்டுட்டு போவாதீங்கன்னு சொல்லி எந்திரிச்சிட்டாங்க. கனவா நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. ஏன் தாத்தா என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. அப்படியே படுத்து தூங்கினா டோர்னமெண்ட் இருக்குல்லன்னு சொல்லி எழுந்திரிச்சு பார்த்தா, ஐயையோ டோர்னமெண்ட்டுக்கு லேட் ஆகிடுச்சேன்னு சொல்லி அறக்க போகிறக்கு ரெடி வேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போனால் ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயும் இடிக்காமல் போகணும் சொல்லி அப்படியே இடிக்கிற மாதிரியே ஒரு பாட்டி இடிக்கிற மாதிரியே போவார் பாருங்க. அட கேளப்பையிலே ஆட்டு போடாடேன்னு சொல்லிட்டு அப்படியே மோதி எப்படியோ போயிடுவார் பாருங்க. புரிஞ்சிருவான்னு நினச்சா சைக்கிளை பிடிச்சி எப்படி ஒன்று தாக்கிட்டாரு. இப்போ அனிமி நேம் என்னன்னா த காட் ஆஃப் த ஐ ஸ்கூல் அனிமி. அப்படியே சீனு கட் பண்ணிட்டு போக வேண்டாம். கஃபேலெல்லாம் ஒரு டோர்னமெண்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டாங்க. அதில் இங்கே ஒருத்தனும் கலந்துக்க போகிறான்னு நினைக்கிறேன். இதோ இவன் தான் இன்னொருத்தன், இவன் தான் ஹீரோ. இவன் எல்லாம் கலந்துக்க போகிறான் நினைக்கிறேன். இவனுக்கு வேலை பாட்டு எதுவும் பார்த்தலன்னு நினைக்கிறேன். இன்னொரு பொண்ணும் கலந்துக்க போகுது, அதுவும் இந்த பொண்ணு தான். இன்னும் வந்து அப்படியே எனக்கு அந்த வழி சொல்கிறீங்களான்னு கேட்டதும், இவங்களாம் என்ன வழி சொல்லணுமான்னு சொல்லி இவங்க பைசப்ஸ்லாம் சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு சொன்னதுக்கு. அப்படி யாரும் சொன்னதும் பைசப்ஸ்லாம் கம்மிப்பாகி பாருங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தன். இந்த பையன் ஹீரோ வந்து அப்படியே சைக்கிள் அழுத்திட்டு மெதுவாக போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். இவன் திருட வேற இந்த பக்கம் இதை தூக்கிட்டு போகிறான். இந்த பாட்டியை பாட்டோடும் பாட்டியோட கஷ்டத்தை 5 நிமிஷத்தில் அவன் யோசிச்சு பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அழுது கேட்டாங்க. அந்த திருடனை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி புயல் வேகத்தில் சைக்கிள் விட்டுட்டு வராங்க. டேய் நில்லுடா சொல்லி இங்கே வர ஒருத்தர் ரீல்ஸ் போட்டுட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான். அவனையும் தாண்டி நாங்களாம் போவோம்னு சொல்லி 2 பேரும் வேறு லெவலில் ஸ்பீடாக போனாங்க. அந்த மாதிரி ஸ்பீடு இந்த மாதிரி ஸ்பீடெலாம் இல்லை, ஒகாமக்கா ஸ்பீடு. சைக்கிள்லேயும் இவ்வளோ ஸ்பீடாக போகலாமான்னு சொல்லி எனக்கே இப்போ தாங்க தெரியும். ட்ரக்கெலாம் வருது அந்த பக்கம். டப்பிஸ்டாண்டா பாராடி விட்றா ஒன்று வந்து பிடிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஏறி வந்து பிடிக்கிறாங்க. இவன் பைக்காரெல்லாம் ஷாக் ஆகிறான். அந்த பொண்ணு மேலே போய் இடிப்பான் பாருங்க ஒரு இடி. எல்லாம் வாயை பொழந்து பார்ப்பாங்க பாருங்களேன். இவங்க வேற வளைஞ்சிட்டு வச்சுருக்கான் வந்து இப்போ இடிப்பாங்க பாரு. அப்படியே பறந்து கண்ணாடி ஒரு பக்கம் நொறுங்கி போய் விழுவாங்க பாருங்க. ஐயோ சாரிங்க ஒரு தானே பிடிச்சிருக்கோம். இவன் கண்ணாடி உடச்சிட்டாலே ஒரு கட்டையாக தூக்கி ஒரே அடி, என்ன அடி அடிக்கிறான்னு சொல்லி அந்த பாட்டியோட கஷ்டி ஒன்று சொல்லிட்டு இவனையும் கூட்டிகிட்டு போய் ஏறா நானும் உன்னை சேர்ந்து பிடிக்கணும்னு சொல்லி சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டு வேற வந்துட்டான். எல்லாம் இப்போ தான் இன்ட்ரோ வராங்க சொல்லி இவன் வேறு அடிக்கடி வந்து இது பண்ணிருக்கான். பாட்டியோட ஹேண்ட்பேக்கை காணும்னு சொல்லி இது பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் துரத்திட்டே போகிறாங்க. இந்த பொண்ணு வாழை என்னமா சுற்றுது. இவன் வேறு ரேஸ் பண்ணிட்டே போகிறான். பாருங்க என்னமா ஸ்கிட் அடிச்சிருக்காங்க. நில்லுடாடே புறம்போக்கு நாயின்னு சொல்லி துரட்டி வந்து அடிக்கணும். ஓடி வந்து 3 லைட்ஸ் வாடுன்னு சொல்லி வாரு தப்பு நிறுத்திக்கிச்சு. ஓட்டிக்கிட்டே வரும்போது அடிச்சிட்டாங்க. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுங்க. அந்த இன்னும் 2 பேரும் வந்து பிடிச்சியாப்பான்னு சொல்லி இது பண்ணுறேன். ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் வந்தால் இங்கே டோர்னமெண்ட் பிளேஸ் காட்டுறாங்க. டோர்னமெண்ட் பிளேஸில் இங்கே 4 பேர் உட்காந்து 5 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லி எல்லாம் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாம் 3 பேருமே இங்கே சண்டை போட போகிறோமா, செம்மையாக இருக்க போது வாங்க சொல்லி இது பண்ணி எனக்கு விஷயமா இல்லை ஆச்சு. எல்லாம் இப்போ கூப்பிட்றாங்க வாங்க போகலான்னு சொல்லி. மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் காட் ஆஃப் ஹை ஸ்கூலுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. வாங்க இப்போ ஒரு கலக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம ஹீரோ தான் தொங்கி போயிட்டார் பசியில். ஜட்ஜஸ்லாம் காமிச்சு இது பண்ணி மாஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இப்போ சண்டை போடுறீங்களா இல்லையான்னு எல்லாம் கேட்கும்போது ஒன்றும் புரியலையே, எந்த மாதிரி சண்டை போடணும், என்னடா முறைக்கிற. நான் அப்படி தான் முறைப்பேன். அவன் பவர் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இவெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டு முடியும். பவர் பாயிண்ட்ஸ் பார்த்து அடிக்கணும் முதல்லையே. நீ கடவுளும் துவச்சி போட்டு அடிக்க வேண்டியதான். இது காட் ஆஃப் பேட்டில் ஆச்சு.
அடித்து துவம்ச விட வேண்டியதான்னு சொல்லி இது துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாவன் பாருங்க அப்படி அடிக்கிறாங்க இப்படி அடிக்கிறாங்க ரெஃப்ரிலாம் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. அடி ஒவ்வொன்றும் இடி. இந்த பொம்பளை என்னமா அடிக்குது? ஐயோ வர்றேன் பேட்டு ஓவராது அடிச்சடியில் அப்படியே எங்கப்பா மூணு லைட் ஸ்பாட்டுக்கெலாம் வேறு லெவலு அடித்தோடனே நம்ம ஹீரோ பாருங்களா பந்தாடுவான்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டு ஒவ்வொருத்தரும் மிதி மிதி அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒரே ஸ்லாஸ் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. அன்றைக்கி என்னடா அடிச்சுட்டு போனேன் உன்னை இங்கே தொடக்கிறான் போடுறான் மஞ்ச மண்டையான்னு சொல்லி சவால் வேறு விட்றாரு. அப்படியே சீன் கட் பண்ணால் இன்னொரு வைல்ட் கார்டு வேறு என்ட்ரி வேறு வராங்களாம். வைல்ட் கார்டு என்ட்ரியா எப்படி இருக்க போகிறான்னு தெரிலன்னு சொல்லி எல்லாம் பேசிடுறாங்க. நடுவில் வேறு வைல்ட் கார்டு என்ட்ரி இவன் தாங்க அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி பீஸ்ட் மாதிரி அட்டாக் பண்ணுறான். அப்படிங்கப்போ வந்ததும் எத்தனை பேர்த்த துவச்சி பார்க்க முடியும் மிதி மிதின்னு மிதிச்சு எல்லாம் வேஸ்ட்டு கோப்பை எவனும் லாய்க்கு இல்லாதவன். இந்த பொண்ணு வேறு அடிக்குது கடல்லையே பிடிச்சிட்டாங்க கத்தியை என்னோட உட்டன்ஸ் வரதானா சைன்னு சொல்லி 3 லைட் வாட்டர் ஃபஸ்ட்டு எதுன்னு சொல்லி ஒரு அடி வச்சு கலர்லாம் எடுத்து வச்சா என்ன தெரிகிறதுன்னு சொல்லி கண்ட இடத்துலலாம் பார்க்காது நம்ம ஹீரோ ஃபேண்ட்டை கழட்டி என்னது இது நட்டிக்கு நிற்கிதா சரி நீ ஃபேண்ட்டு ஹெவியாக இருக்குன்னு வேறு சொல்லிவிட்டு பறந்து இது பண்ணி ஒரே அடி கிக்கு விட்டு பணட்டான். யாரா நீ எந்த டைமிங்கில் அடிக்கிறானே சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்லாம் பார்த்து இதோட நம்ம எபிசோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த எபிசோட் போகலாம். செம்மையாக இருந்துச்சுல. அடுத்து வர எபிசோட்லாம் இன்னும் தெறிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இதுக்கப்புறமா இன்னும் 13 எபிசோட் தாங்க இருக்குது. மறக்காமல் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே நம்ம அடுத்த எபிசோட்லாம் பார்த்துலாம். பை காய்ஸ்.